வணக்கம் நேர்களே. இன்றைய சிறப்பு பதிவிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நமது குடும்பத்தில் உள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் தமிழ் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புது வருடம் எல்லோருக்கும் நிறைய லாபத்தையும் நிறைய மகிழ்ச்சியையும் நல்ல எண்ணங்களையும் உடல் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டுமாய் கடவுளிடம் வேண்டிக் கொண்டு இன்றைய தினத்தினுடைய ரிப்போர்ட்டை பார்ப்போம். இது கம்ப்ளீட்டாக வரும் வாரம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி தான் பேச இருக்கிறோம். அதற்கு முன் போன வாரம் சந்தைகள் எப்படி இருந்தது பார்த்தோமேயானால், இரண்டாவது வாரமாக போன வாரத்திலே சந்தைகள் சற்று வீழ்ச்சியை தழுவி சொல்லலாம். நிஃப்டி 0.33% இறங்கி 22,828 முடிவடைந்திருக்கிறது. வெள்ளிக்கிழமை இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் மூவில் முடிவடைந்திருக்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அதுபோல் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்பும் பார்த்தோன்னா போன வாரத்தில் ஒரு ஸ்லைட் அண்டர் பர்ஃபார்மர்னு சொல்லலாம். மேலும் எஃப்ஐஐ பார்த்தோன்னா 18,392 கோடி ரூபாய்க்கு விற்றிருக்கிறார்கள். டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 18,196 கோடி ரூபாய்க்கு வாங்கியுள்ளார்கள். துறைகளை பார்க்கும் பொழுது எஃப்எம்சிஜி, மீடியா அண்ட் எனர்ஜி ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மராக இருந்தது. டாப் லூசர்ஸில் மெட்டல், ஐடி, ரியாலிட்டி அண்ட் பிஎஸ்வி பேங்க்ஸ் ப்ராஃபிட் புக்கிங்கில் வீழ்ச்சியடைந்த துறைகள் என்று சொல்லலாம். அதுபோல் டாப் பர்ஃபார்மன்ஸ் அந்த ஸ்டாக்ஸில் பார்க்கும் பொழுது ஜோதி லேப், காட்ரேஜ் கன்சியூமர் அண்ட் ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா இவை மூன்றும் மிகவும் அருமையாக பண்ணின பங்குகள்னு சொல்லலாம். டாப் லூசர்ஸில் ட்ரெண்ட் அண்ட் சாரதா எனர்ஜி. அதுபோல் போன வாரத்திலே செக்டர் ரொட்டேஷன் சந்தைகளில் எவிடெண்ட்டாக இருந்ததை பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்லலாம். மெயினாக எஃப்எம்சிஜி அண்ட் மீடியா ஒரு ஃப்ரெஷ் பையிங் சந்தைகளில் வந்ததை பார்க்க முடிஞ்சது. மறுபுறம் மெட்டல் அண்ட் ஐடியில் பார்க்கும் பொழுது ஒரு ஹெவி ப்ராஃபிட் புக்கிங் சொன்னேன் இல்லையா, ஒரு பேனிக் செல்லிங் அது இந்த இரண்டு துறைகளிலும் அதிகமாக இருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. இப்போ எல்லாருக்கும் வேண்டிய கேள்வி, இப்போ இந்த வாரத்தில் செவ்வாய், புதன், வியாழன் 3 நாள் தான் சந்தைகள் இருக்குது. சந்தைகளுடைய போக்கு எப்படி இருக்கும், சந்தைகள் என்னெல்லாம் கையாள வேண்டும் என்பது தான் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு காமன் கன்சர்ன்னு சொல்லலாம் இல்லையா. இந்த வாரத்தில் பார்த்தோன்னா போன வாரத்தில் அதாவது என்ன சொல்கிறது, ட்ரம்ப் நம்ம எப்படி ஒரு லோக்கல் தாதாம்போம் இல்லையா, அவர் இப்போ ஒரு இன்டர்நேஷ்னல் தாதா மாதிரி ஆக்ட் பண்ணிட்டுருக்காரு. அவர் இம்போஸ் பண்ணின அந்த டேரிஃபில் ஒரு 90 நாளைக்கு என்ன பண்ணார், இப்போதைக்கு அந்த டேரிஃப் இம்பேக்டை பாஸ் பண்ணி வச்சது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை ஈவினிங் பார்த்திங்கனாக்க கம்ப்யூட்டர், லேப்டாப்ஸ் மற்றும் மொபைல் ஃபோன்ஸ், ஸ்மார்ட் ஃபோன்ஸ், தென் சிப்ஸ் எக்ஸட்ரா எல்லாமே இந்த டாரிஃப் விதியிலிருந்து எக்ஸம்ஷன் பண்ணுகிறேன் என்று கூறியுள்ளார். அதனால் ட்ரேடு வார் ஒரு விதமான சுமூகமான தன்மையை கொடுத்து ஒரு நல்ல ஒரு தீர்ப்பை சந்தைகளிலே திருப்பி இருக்கிறது என்று பார்க்க முடிகிறது. அதனால் குளோபல் இன்வெஸ்டருடைய ஃபோக்கஸ் பார்த்திங்கனாக்க ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டுக்கு வந்துள்ளது. நமது இந்தியாவை பொறுத்தவரை பார்த்தோன்னா இப்பொழுது இன்வெஸ்டருடைய ஃபோக்கஸ் எல்லாமே வருகிற Q4 ஏர்னிங்ஸு. ஸோ அது எப்படி இருக்கும், அதை வைத்து சந்தைகள் எப்படி மேலே செல்லுமா அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வி இருக்கிறது. வரக்கூடிய வாரத்தில் பார்த்தோன்னா HDFC பேங்க், ICICI பேங்க், தென் இன்ஃபோசிஸ், விப்ரோ இதெல்லாம் Q4 ரிசல்ட்ஸ் இருக்குது. மேலும் எஃப்ஐயும் பார்த்தோன்னாக்க அவங்களுடைய ஷிஃப்ட் ஃப்ரம் சைனா டு இந்தியா பிரகாசமாக இருக்கிறதை காண முடிகிறது. மேலும் க்ரூட் ஆயில் வீழ்ச்சி நமது பங்கு சந்தைகளுக்கு ஒரு மகிழ்ச்சி என்றே சொல்லலாம். ஸோ அதனால் இந்த வாரம் சந்தைகளுக்கு அது ஒரு உற்சாகம் மூட்டக்கூடிய விஷயமாக இருக்கக்கூடும். அதுமாரி கீ எக்கனாமிக் டேட்டான்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன், சிபிஐ கன்சூமர் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் இருக்குது. அதில் மெயினாக இந்தியா, யூரோப், ஜப்பான் எல்லா நாடுகளும் இருக்கிறது. ஸோ அதற்கு தகுந்தாற்போல் இந்த எக்கனாமிக் டேட்டானுடைய இம்பேக்ட் இருக்கக்கூடும். மேலும் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் மற்றும் ரீட்டைல் சேல்ஸ் இது கம்ப்ளீட்டாக எல்லோரும் ரொம்பவும் என்ன சொல்கிறது, ஒரு க்ளோஸ்லி வாட்ச்னு சொல்லலாம். அந்த தன்மையிலே இந்த 2 விஷயங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ துறைகளை பார்க்கும் பொழுது பேங்கிங் செக்டார், என்பிஎஃப்சி, ஹவுசிங் ஃபைனான்ஸ் இவையெல்லாம் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டாக மாறக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது. ஏனென்றால் ஆர்பிஐ ரேட் கட் செகண்ட் டைம் பண்ணியுள்ளார்கள். மேலும் நமது இன்ஃப்ளேஷன் FY26 4% என்று ஆர்பிஐ கணித்துள்ளார்கள். இவையெல்லாம் அது தவிர ஒரு ஃபேவரபிள் டெவலப்மெண்ட் இன் ஃபுட் ப்ரைஸஸ் இது எல்லாமே பார்த்திங்கனாக்கா
பாசிட்டிவ் டு த செக்டார்னு சொல்லலாம். அதுபோல் பீட் அண்ட் டவுன் செக்டாரில் பார்த்தீங்கன்னாக்க மெட்டல் ஐடி, மெட்டலை விட்டுடுங்க, ஐடி பார்த்தீங்கன்னாக்க அதிகமாக விழுந்திருக்கிறது. மேலும் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய இந்த யூஎஸ்னுடைய திருப்பு முனைகள் மற்றும் டிசிஎஸ்னுடைய Q4 வந்து பார்த்தோன்னா ப்ராட்லி இன் லைன் வித் மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸோ அதனால் ஐடியில் இருக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் எல்லாம் நன்கு இருக்கும் என்ற எதிர்பார்ப்பில் இந்த துறைகள்லையும் ஆக்டிவிட்டி இருக்கக்கூடும். மேலும் எஃப்எம்சிஜி, அக்ரிகல்ச்சர், ஃபெர்டிலைசர் ஸ்டாக்ஸை பார்க்கும் பொழுது மெயினாக இப்போ வந்திருக்கக்கூடிய நம்ம வந்து என்ன சொல்லுவோம், ஏப்ரல் மேல வந்து மான்சூன் பார்க்கணும்போம். இந்த ப்ரைவேட் வெதர் ஃபோர்காஸ்ட் பார்த்தோன்னா வருகிற வருஷம் பாசிட்டிவ் ஆன் திஸ் இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமது தமிழ் புத்தாண்டு வருஷத்துலேயும் நிறைய மழை இருக்கும் என்றும் எதிர்பார்க்கிறார்கள். ஸோ அதனால் இந்த துறைகள் வந்து ஆக்டிவாக இருக்கும். இதை தவிர ஆட்டோ மற்றும் சிமெண்ட்டும் நன்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும். தென் கோல்டு ஃபைனான்ஸ் கம்பெனி பார்த்தோம்னாக்க இப்போ இந்த ஆர்பிஐனுடைய இன்ட்ரெஸ்ட் குறைப்பினால் இந்த துறையில் உள்ள பங்குகளும் ஆக்டிவிட்டியாக கூடும். மேலும் டெக்ஸ்டைல் செக்டார் பார்க்கும்பொழுது ஸ்டேட்டஸ் கோவாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ எல்லாமே மாற்றி விட்டதுனால ஸோ இதில் ஒன்றும் பெரிய இம்பேக்ட் இருக்காது. அதுபோல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டாக்ஸை பொறுத்தவரையும் பார்த்தோன்னா கவர்மெண்ட்டினுடைய ஸ்பெண்டிங் பார்த்திங்கனாக்க இன்ஃப்ரா செக்டரில் அதிகரிச்சிருக்கிறது. இது வந்து இந்த துறைக்கு ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக்கு கொடுக்கறது. ஸோ அதனால் அந்த துறையில் உள்ள பங்குகளும் நன்கு இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் ஒட்டுமொத்தமாக இந்த வாரம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட் அண்ட் வீக்னு சொல்லுவோம். ஸோ அதனால் நிஃப்டியை பொறுத்தவரை ஸோ 23,044.45 என்ற புள்ளிகளுக்கு மேலே ஒரு அரை மணி நேரம் நின்னதுன்னு வச்சுங்களேன், 23,406.25 என்ற புள்ளிகளை தொழக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது. அதுபோல் சந்தைகள் நிஃப்டியினுடைய சப்போர்ட் பார்த்தோன்னா 22,708. நாளைய தினம் நமது சந்தைகளும் ஒரு கேப் அப்புடன் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதனால் வாங்கி விற்பதற்கு ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே அண்ட் ப்ராஃபிட்டபிள் வீக். நன்றி, வணக்கம்.